பிளாஸ்டிக் மற்றும் பிற கழிவுகளால் நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் புற்றுநோய் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த எஃப்எம் ரேடியோ வேற. டேய் மச்சான், இந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, பெஸ்டி, க்ரஷ்ஷு, மேல் ஃப்ரெண்டு, ஃபீமேல் ஃப்ரெண்டுன்னு இருக்கிற உலகத்தில் உண்மையான லவ் பண்ணுறவங்களோ இன்னும் இருக்கிறாங்களாடா? நம்ம இந்த பிரேக்கப்பை நினச்சி புலம்புறதை விட இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும்டா. என்ன பண்ணலாம்? என் நண்பர் ஒரு ஐடியா தந்திருக்காரு. இதுதான் நீ சொன்ன ஐடியாவாடா? டே, நான் வீட்டில் கூட குப்பையாளுனது இல்லைடா, ரயில்வே ஸ்டேஷனில் போய் குப்பையால் விட்டுட்டியாடா. ப்ரோ, ட்ரெயின் விட்டுட்டேன் ப்ரோ, வரக்கு லேட்டாகும் ப்ரோ. இன்னும் எப்படியோ 2 hours ஆயிரும் ப்ரோ அடுத்த ட்ரெயினுக்கு. ஓகே ப்ரோ. ஹாய் நண்பா. ஹாய் நண்பா, ஒர்க்கெலாம் எப்படி போகுது? நல்லா போகுது நண்பா. எனக்கு இன்னும் டைம் இருக்குது, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா. ப்ரோ, உங்களுக்காவது தெரியுமா இந்த ஜெனரேஷனில் யார் உண்மையாக லவ் பண்ணுறான்னு? தெரிலையே ப்ரோ. சரி, ஓகே நண்பா, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, கிளம்புறேன். டேய், இந்தா. யாரா அவன்? நாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உள்ளே வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் சொன்னேன்ல, அந்த ஐடியாவை கொடுத்த நண்பரே அவர் தான். ஓ, அவன்தானா? நீ கேட்டுகிட்டே இருப்பீல இந்த ஜென்ரேஷனில் யார் உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னு. அவரும் ஒரு பொண்ணும் 5 வருஷமாக லவ் பண்ணாங்க. பட் ஆனால் அந்த பொண்ணு கேன்சர் வந்து இறந்துடுச்சு. இந்த வேலையை செய்கிறதால நமக்கே தெரியாமல் பல உயிர்கள் காப்பாற்றப்படலாம். அதனால் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவர் ஒன்றும் அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் நம்மளை மாதிரி உட்காந்துட்டு அழுதுட்டுருக்கல. அந்த பொண்ணு மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு அவர் நினச்சாரு.